சூரிய அவர்களை மென்ஷன் பண்ணி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க. சில செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்றவங்க வந்து என்னன்னா பெரிய ஆட்களே வந்து பேமெண்ட் தர மாட்டாங்க. 3 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு வர்றது, கூலா சொல்லிடுவாங்க தூங்கிட்டேன் நைட் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்க நம்ம எதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுன்றத அந்த கான்செப்ட் வந்துட்டு ரீசெண்ட் டேஸ்ல நிறைய பேர் வந்து கார்டியக் அரெஸ்ட்னால இறக்குறது உண்டு. அதனால ஜிம்முக்கு வரதுக்கே பல பேர் பயந்துட்டு தான் இருக்காங்க. ஜிம்ல டெத் ஆகிற ரீசன் என்னன்னா, ஸ்டெராய்டு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? இப்போ நீங்கள் வந்து ஒரு பாடி பில்டிங் பண்ண போறீங்கன்னா எடுத்தோடனே நீங்கள் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு ஒரு கை சின்னதாக இருக்கும், ஒரு கை பெருசாக இருக்கும். வே ப்ரோட்டீன் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுல ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? அது எடுத்தால் தான் உடம்பு ஏறும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு ஜிம் சேர்ந்து ஒரே மாசத்துல பாடி பில்டிங் பண்ணிடணும். ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிட்டு உடனே நான் ஒரு ஃபிட்னஸ் கோச் அப்படிங்கிற பேர்லாம் நிறைய பேர் இன்ஸ்டால இன்ஃப்ளூயன்ஸ். அதுதான் பெரிய பிரச்சனையே ஆக்சுவலா. இப்போ நான் வந்து உங்ககிட்ட 15,000 சொல்றேன், ஸோ இன்னொருத்தர் வந்து 2,500 சொல்றாரு. நீங்க யாரை சூஸ் பண்ணீங்க? ஸோ காஸ்ட்லியா இருக்க பொருள் வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டியா இருக்காது, குவாலிட்டியா இருக்க பொருள் வந்து உங்களுக்கு சீப்பா கிடைக்கும். நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க என்னன்னா, நிறைய ஆக்டருக்கு பர்சனல் ட்ரைனராக இருந்திருக்கீங்க. அதுல நிறைய டிஃபிகல்ட் இருக்கு, கரெக்டான டயத்துக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதை பத்தி சொல்ல முடியுமா? ஜென்ரலாகவே சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி இருக்க முடியாது. பிகாஸ் அவங்களோட ஷூட் டைம். ஓகே, சரி, நம்மளுக்கு வந்து அவங்க மட்டும் கிடையாது, நம்ம வந்து ஃபுல் டைம் ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டைம் பேஸ்டு தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 to 4 o'clock டைம் கொடுக்குறேன்னா ஒரு 15 to 20 minutes எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். பட் அதையும் தாண்டி நம்ம லேட் ஆகுது, 2 hours லேட் ஆகும், 3 hours லேட் ஆகும்னா அடுத்து வரவங்களுக்கும் அந்த டைம் அப்படியே லேட் ஆகிட்டே போகும். ஸோ ஒருத்தருக்கும் நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும் தான் இப்போ நான் வந்து கமிட்டடாக இருக்கேன். இப்போ சூர்யா சார் இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஸோ அவருக்கு ஒரு பர்சனல் ட்ரெயினர் இருப்பார். அவருக்கு மட்டும் தான் இருப்பார். அவருக்கு வந்து அவர்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு இருப்பார், மந்த்லி சேலரி மாதிரி. ஸோ அது அவங்களுக்கு வந்து அஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து வேற எங்கேயும் போகவும் மாட்டாங்க. பட் நம்ம ப்ரொஃபஷனலாக ஃபுல்லாகவே வந்து ஓவரால் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ட்ரைனிங் பண்ணுறோம். நம்ம வந்து இதுதான் நம்மளோட ஜாப் அப்படின்றப்போ நம்ம அதில் கமிட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அவங்க தான் நம்ம கூட கமிட் ஆகணும், நம்ம அவங்க கூட கமிட் ஆகக்கூடாது. ஓகே ஓகே. ஏன்னா இதில் நீங்கள் சூரிய அவர்களை மென்ஷன் பண்ணி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலாக அப்போ அது ரொம்ப பேசும் பொருளாக இருந்துச்சு. நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. எனக்கு அதை பற்றி சொல்ல முடியுமா? சரி, அதை நான் வந்து அவருக்கு ஃபுல்லாலாம் ட்ரெயின் பண்ணல, ஸ்டார்டிங்கில் எடுத்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீவோட பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு இவருக்கு இப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும்ட்டு. அது என்ன ஆகும்னா, ஒன்று அவங்களோட ஷூட்டிங் ஸ்கெடியூல் வந்து அப்படியே மாறிடும். திடீர்னு நடுவில் ஒரு 3 மாதம் இல்லாமல் போயிடுவாங்க. திரும்ப வரணுவாங்க, கம்பேக் பண்ண முடியாது, வேற எங்கன்னா போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகே. பட் அவங்கள வந்து நம்ம லைஃப் டைம் கொண்டு போகிற மாதிரி இருக்காது. ஓகே ஓகே. ஸோ அதனால வந்து நான் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் ட்ரெயினர். ஸோ அதனால வந்து நான் ஒருத்தரை பேஸ் பண்ணி எப்பவுமே போகிறது இல்லை. இன்னொன்று என்னென்னா, ஐ ஃபெல்ட் பர்சனலி, மற்றவங்க எப்படின்னு தெரியாது, அது மாதிரி இருக்கும்போது நிறைய சில செலிபிரிட்டிஸ் என்னென்னா, நான் இனிஷியலாக வந்து செலிபிரிட்டின்னு பார்க்கும்போது என்னென்னா, இவங்களுக்கு எடுத்தோன்னா நம்மளுக்கு நிறைய பேமெண்ட் கிடைக்கும், ஸோ நம்ம இவங்களுக்கு எடுத்தால் நல்ல நேம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நான் அதில் போய் எடுக்க ஆரம்பிச்சோன்னே சில செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்கிறவங்க வந்து என்னென்னா பெரிய ஆட்களே வந்து பேமெண்ட் தர மாட்டாங்க. ஓகே. ஸோ 3 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு வர்றது, நம்ம வெயிட் பண்ணி வச்சு நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். கேட்டால் வந்து அது கூலாக சொல்லிடுவாங்க தூங்கிட்டேன் நைட் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பட் நம்ம இனிஷியலாக வந்து அதை பற்றி தெரியாது, அவங்களோட டைமிங்லாம் தெரியாதனால ரெஸ்பெக்ட்னால என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இல்லை செலிபிரிட்டி எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வந்து கோத்ரோ பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சு, ஸோ செலிபிரிட்டிஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்க நம்ம எதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுன்றத அந்த கான்செப்ட் வந்துட்டு அவங்க வந்து ஃபிட்னஸ் கமிட் ஆகட்டும், கமிட் ஆகிறவங்களுக்கு நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கமிட் ஆனவங்க நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு யாரையான்னு சொல்ல முடியுமா? நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து நேம் சொல்ல மாட்டாங்க, சொல்ல வேணாம் அப்படின்வாங்க, ஆன்லைனில் பண்ணியிருக்காங்க. தென் ரீசெண்டாக நான் எப்பவுமே சொல்கிறதுன்னா ஜோவிகாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் ஷீ இஸ் டூயிங் இட். ஸோ நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. நமிதா மேடம் பண்ணியிருக்கேன். அவங்க பிக் பாஸ் போனப்போ ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாகவே அவங்க எங்கிட்ட பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரியோக்கு பண்ணேன் ரீசெண்டாக. ரியோ இந்த ஸ்வீட் ஆர்ட் படத்துக்கு அப்புறம் ஒரு 15 days வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 kgs மாதிரி ஷார்ட் டைமில் குறைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ணோம். திரும்ப அவர் அடுத்த படம் இப்போது ரிலீஸ் ஆகிறதுனால அதில் பிஸி ஆகிட்டாரு, முடிச்சுட்டு வரேன்ட்டு. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ என்னன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் சினி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, லாங் டைம் கோல் இல்லாமல் ஷார்ட் டைம் கோல் வச்சாங்கன்னா ஸோ அது எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 15 days இல்லை 30 days ஒரு 5 kgs to 6 kgs மினிமம் குறைக்கலாம். இல்லை ஒரு 2 months டைம் தரேன், எனக்கு அதுக்குள்ளே ஒரு 10 கிலோ குறைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ தட் ஈஸி. ஸோ 2 பேருக்கும் கமிட்டடாக இருப்பாங்க, ரெகுலராகவும் இருக்கும். ஸோ நம்ம ஃபோக்கஸும் அவங்க மேலே இருக்கும். நடுவில் ஒரு வாரம் வர்றது, திரும்ப ஒரு வாரம் இல்லைன்னா திரும்ப என்னன்னா அது திரும்ப ரொட்டீன் வந்துட்டே இருக்கும், திரும்ப ரிசல்ட்டே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் இப்போ சொன்னனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். போன சீசன் பிக் பாஸ்லாம் மாடல் உள்ள வந்தாங்க. பிக் பாஸ் அப்ரோச்சஸ்லாம் வந்துச்சா, இல்லை அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? நான் தான் சொன்னேனே, ரெகக்னேஷனே இங்கே இல்லை. ஈவன் நான் லாஸ்ட் டைம் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் நான் 4 பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு
நான் தான் போய் பொலிட்டிஷியன்ஸ்லாம் போய் பார்த்தேன். ஓகே. அதுக்கே ஒரு பிஆர்ஓ செட் பண்ணி அவங்க மூலிமா பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி அது மாதிரி நான் சில பேர்லாம் போய் பார்த்தேன் எல்லாரையும் போயிட்டு. பட் அப்படி இருந்துமே நம்மளோட ரைட் நவ் இருக்க ரூலிங் பார்ட்டியில் யாருமே போய் பார்க்க முடியல. ஓகே. ட்ரை பண்ணியும் கிடைக்கல. பட் அதெல்லாம் வந்து என்னென்னா நம்மளுக்குள்ள வந்து கொஞ்சம் வந்து டவுனாக ஃபீல் பண்ண வைக்குது. நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் ட்ரை பண்ணி, பட் அதுக்காக நம்ம வேற எதுவும் நான் உங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ண போகிறது இல்லை. கூப்பிட்டு வச்சு ஒரு ரெகக்னைட் பண்ணுறது கூட இங்கே தமிழ்நாட்டில் இல்லையே அப்படின்ற அதான் சொன்னேன். இண்டஸ்ட்ரி சைட்லேயே யாருமே அப்ரோச் பண்ணுறது இல்லை. அப்புறம் அவங்களாம் எப்படி பண்ணுவாங்க தெரியாமல். ஓகே. ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து கார்டியக் அரெஸ்ட்னால இறக்குறது உண்டு. அதனால ஜிம்முக்கு வரதுக்கே பல பேர் பயந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அது எதனால நடக்குது? ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் வருதுன்னா இல்லைங்க. ஆக்சுவலி என்னன்னா இதெல்லாம் எப்பவுமே ரெகுலராக நடக்கிற விஷயங்கள் தான். இப்போ சோஷியல் மீடியா வந்து ரொம்ப பூமா இருக்கிறதுனால என்னன்னா எங்க எது நடந்தாலும் நமக்கு டக்கு டக்குன்னு அப்டேட் வருது. சரி, ஜிம்ல டெத் ஆகிற ரீசன் என்னன்னா சில பேர் மயங்க விழுறாங்க, ஒர்க் அவுட் பண்ணும்போதே இருக்கிறாங்கன்னா அவங்களோட பேக் அண்ட் ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கணும். ஸோ அவங்க நைட் நல்லா தூங்கியிருக்காங்களா, ஸோ இல்லை அவங்க ஏதாவது ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருக்காங்களா, இல்லை அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, தூக்கம் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அவங்களோட ஹெல்த் ஹிஸ்ட்ரி பார்க்கணும். ஸோ அவங்க ஹெல்த் ஹிஸ்ட்ரி தெரியாமல் ஒரு ட்ரெயினர் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணி ராங்கான மெத்தடில் அவங்களுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் கொடுத்தோ இல்லை ஃபுட் டைப் வந்து மாற்றி ஏதாவது கொடுக்குறாங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணும். ஓகே. சில டைம் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் நமக்கு நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கு வந்து ஒருத்தருக்கும் ஒரு மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்னு ஒன்று இருக்குது. ஓகே. அந்த மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் இப்போ உங்களுக்கு 200ன்னு வச்சுங்களேன். ஸோ ஜென்ரலாக 72 to 80 90 அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்னு ஒன்று இருக்குது. ஸோ சில பேருக்கு 160 தான் மேக்ஸிமம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு செக்அப் இருக்குது. ஸோ அது வந்து மேக்ஸிமம் 200னா நம்ம வந்து ஒரு 120க்கு மேலே தாண்டக்கூடாது. ஓகே. ஸோ அந்த லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் கண்ட்ரிலாம் சில கிளைண்ட்ஸ்லாம் என்கிட்ட ஆன்லைன் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க என்னோட மேக்ஸிமம் எவ்வளோ தான் இருக்குது, நான் இதுக்கு கம்மியாக இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. பட் அந்த அவேர்னஸ் இங்கே அவ்வளோவா இல்லை. ஓகே. எல்லாரும் அந்த ஹார்ட் ரேட்லாம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இப்போ ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. ஸோ நடந்தா ஓடனா என்ன ரேட் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. பட் நம்மளோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் என்னன்றது நிறைய பேர் இன்னும் அதை அனலைஸ் பண்ணிக்கல. அதை தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஹார்ட் ரேட்டுக்கு மேலே நம்மளால பண்ணக்கூடாது புஷ் பண்ணி. அந்த மாதிரி ஒரு விஷயம் மெயினாக இருக்கு. தென் நம்மளோட ஸ்லீப் வந்து ரொம்ப மஸ்ட். 6 to 8 hours ஸ்லீப் இல்லாமல் நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ என்னன்னா ஸ்லீப் கம்மியாக இருக்கும்போது என்னன்னா உங்களோட ப்ரெஷர் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் லெவல் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் போய் ஜிம்மில் போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணும்போது ஸோ உங்களோட ஆர்கன்ஸ்க்கும் ப்ராப்ளம் வரும். சம்டைம்ஸ் இது மாதிரி பிளாக்ஸும் ஆகும். ஓகே. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த போய் டெத் ஹார்ட் அட்டாக் வந்து சும்மாலாம் வராது, அந்த ஸ்ட்ரோக்லாம் சும்மாலாம் வராது. ஸோ அவங்க பண்ணுற தப்பான விஷயங்கள்னால தான் வரும். அதே சமயம் அதிகமாக ட்ரிங்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஒர்க் பண்ணாலும் அது ப்ராப்ளமாக ப்ராப்பர் ரெஸ்ட் வேணும். ஓகே. ஸோ ஒரு 48 hours அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இமீடியட்டாக போயிட்டு விக்ரஸான ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இன்டென்சிட்டி கம்மியாக பண்ணாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக வாக் பண்ணுறதோ இல்லை வந்து லைட்டாக வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதோ ஓகே. பட் இன்னைக்கு ஃபுல்லாக நல்ல நைட் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு திரும்ப அடுத்த நாள் ரெஸ்டிங்கே இல்லாமல் போயிட்டு திரும்ப மார்னிங் போயிட்டு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணும்போது அதே மாதிரி எல்லாருக்கும் அது நடக்கணும் இல்லை. ஓகே. அவங்களோட பாடி டைப்னு இருக்கு. ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அவனுக்கு நடக்கல அதனால நம்மளுக்கு நடக்காதுன்னு நினைக்கவே கூடாது. ஸோ அவங்களுக்கு உடம்பு ஏறுது நம்மளுக்கு ஏறல அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் தான். ஸோ ஒருத்தரோட அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே அப்படிதான். ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் தான் டயட் கொடுக்கணும். ஆக்சுவலாக ஜென்ரல் டயட் எல்லாருக்கும் செட் ஆகாது. இதை நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் 30 நாளில் வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு இந்த இன்ஸ்டாவில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்கறது இருக்கு. 30 நாளில் வெயிட்டை குறைச்சிடலாம், 30 நாளில் நீங்கள் ஃபிட் ஆகிடலாம், இந்தந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கு டிஎம் பண்ணுங்க. இது என்னது? இப்போ நீங்கள் ஒரு 6 months வெயிட் குறைக்கலாம்னு சொன்னால் உங்களுக்கு அது கேட்சிங்காக இருக்காது இல்லை. ஓகே. ஸோ 1 year வாங்க வெயிட் குறைக்கலாம் கேட்சிங்காக இருக்காது. ஸோ அது வந்து ஒரு இதுதான் மித்து மாதிரி தான். ஸோ ஒரு 30 days நீங்கள் வெயிட் குறைக்கலாம். அது என்ன கான்செப்டில் குறைக்கிறீங்கன்னு இருக்கு. ஸோ ஜென்ரலாக அவங்க போடுவாங்க. அங்கே போய் பேசும்போது தான் தெரியும் கண்டிஷன் சப்ளை என்னெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணலான்றதை அவங்க போனது தான் டீட்டெயில் சொல்லுவாங்க. சரி, இப்போ நான் வந்து அந்த மாதிரி குரூப் ட்ரைனிங்க்கு எடுக்க முடியாது. ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் பர்சனல் ட்ரைனிங் வரீங்கன்னா 30 days நான் வந்து முன்னாடியே சொல்லுவேன் 30 daysக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வெயிட் நான் குறைச்சி தருவேன் உங்களோட கண்டிஷன் பார்த்து. சும்மா நான் வந்துட்டு நான் ஃபோன்லேயே உங்ககிட்ட பேசிட்டு நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ குறைச்சிருவேன்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஃபிட்னஸில் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஒரு ஆளுக்கிட்ட வந்து நீங்கள் இப்போ நான் உங்களை பார்த்து கூட நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஓகே. உங்களுக்கு நான் ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுக்கணும். என்னென்ன மாதிரி டெஸ்ட் அது? ஸோ ஜென்ரலாக இப்போ நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, நீங்கள் ஃபிட்னஸ் எவ்வளோ நல்லா இருக்கீங்க எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் நார்மல் ஹியூமன் பீயிங். ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியும் பண்ணல, நீங்கள் வந்து ஃபிட்னஸ் ஜாயின் பண்ணி இப்போ எனக்கு ஒரு 5 kgs குறைக்கணும்னு கேட்குறீங்க, எவ்வளோ நாளில் குறைப்பீங்கன்னு கேட்குறீங்க.
ஜென்ரலாக வந்து மந்த்லி 1.5 to 2 kgs குறைக்கிறது வந்து ஹெல்த்தி. ஓகே, இது வந்து சயின்ஸு. ஸோ அப்போ வந்து ஒரு 3 monthsல உங்களுக்கு ஒரு 6 kg குறைப்பேன்னு நான் உங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் தரேன். பட் இந்த அஷூரன்ஸ் நான் கொடுக்கலாம் ஜென்ரலாக குறைக்கிறதுக்கு. பட் அதை தாண்டி நீங்கள் வந்து எனக்கு 3 monthsல ஒரு 10 kgs குறைக்கணும், இல்லை எனக்கு ஒரு 15 kgs குறைக்கணும், எனக்கு ஐடியல் வெயிட்டுக்கு வரணும், நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, ஐடியல் வெயிட்டுக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு. பட் நீங்கள் வந்து ஒரு 15 kgs எக்ஸ்ட்ரா இருக்கீங்க, உங்களை ஐடியல் வெயிட் கொண்டு வரணும் அப்படின்னா உங்களோட ஹெல்த் ஹிஸ்ட்ரி பற்றி எனக்கு தெரியணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபிட்னஸில் எவ்வளோ நல்லா இருக்கீங்க இல்லையான்றது தெரியணும். உங்களோட பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி பற்றி எனக்கு தெரியணும், உங்களோட ஸ்ட்ரென்த் பற்றி எனக்கு தெரியணும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வந்து டெஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்குவாட் பொசிஷனில் நிற்க வச்சு உங்களை வந்து ஸ்குவாட்னா தெரியும் இல்லையா, ஆப்சீட்டில் உட்கார வச்சு ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களால் அந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த ஹோல்டிங்கை பேஸ் பண்ணி உங்களோட லெக் ஸ்ட்ரென்த்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு புஷ்அப் பண்ண சொல்லலாம். புஷ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட செஸ்ட்டு அந்த ஷோல்டர்ஸோட அந்த உங்களோட ஸ்ட்ரென்த்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தென் பிளாங்க் பண்ணலாம். ஸோ அயன்மேன் பொசிஷன் பண்ணும்போது உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் என்ன மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் ஒரு 30 seconds தான் பண்ணுறீங்கன்னா ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் வந்து உங்களை 1 minute இல்லை 2 minutes பண்ணும்போது உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் வந்து பில்ட் பண்ணலாம். தென் ட்ரெட்மில் வாக் பண்ண வச்சுட்டு உங்களோட ஹார்ட் ரேட் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹார்ட் ரேட் செக் பண்ணிட்டு ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் நாலேஜ். ஸோ ஆஸ் எ ட்ரெயினரான்றதை தாண்டி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஓகே. ஒரு ட்ரெயினராக நீங்கள் ஜிம்மில் இருக்கீங்கன்னா இந்த பேசிக் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டடி பண்ணவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருந்துட்டு வந்து நீங்கள் ட்ரெயினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்கள் வந்துட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. ஏன்னா நம்ம என்ன இன்ஸ்பயர் ஆகிறோம்னா இவர் பாடி நல்லா வச்சிருக்காரு, இவர் நம்மளுக்கு சொல்லி தருவாருன்னு. பட் அது கான்செப்ட் கிடையாது. பட் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ ஒரு நான் ப்ராப்பராக ஒரு வெயிட் லாஸோ இல்லை எனி ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணணும் இல்லை ஒரு அத்லெட்டிக் ட்ரைனிங் பண்ணனாலுமே எல்லாத்துக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுக்கணும். ஓகே. ஹெல்த் டெஸ்ட் வந்து செகண்டரி. ஸோ அது வந்து சில டெஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, அந்த டெஸ்ட்டை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வரணும். பட் ஜிம்முன்னு போகிறப்பையோ இல்லை வந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டர் போகிறப்பையோ அங்கே வந்து ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட்டு அசஸ்மெண்ட் ஃபார்ம் வச்சு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. என்னன்னா அது வந்து ரிசல்ட் ஓரியன்டாக போகிறப்போ நமக்கு ஒரு 15 days ஒன்ஸோ இல்லை 30 days ஒன்ஸோ அதை வந்து திரும்ப டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு காட்டுவாங்க. ஓகே. ஸோ என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு, என்ன ரிசல்ட் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றதுக்கு வந்து இதெல்லாம் ப்ரூஃப். அதுமாரி ஸ்டெராய்டு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, அதை எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு, அதை எடுக்காமல் இருந்தால் என்ன பெனிஃபிட்டு, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஏன்னா ஸ்டெராய்டு ஒரு மித்தாக இருக்குது, அட் த சேம் டைம் ஸ்டெராய்டு ஒரு ஹெல்ப்புங்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஒரு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது ஸ்டெராய்டுங்கிறது. நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இருக்க சேம் டவுட் தான். என்னென்னா ஸ்டெராய்டு வந்து மஸ்ட்டுன்னு கிடையாது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாடி பில்டிங் பண்ண போகிறீங்கன்னா எடுத்தோடனே நீங்கள் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களோட பிசிக் வந்து இப்போ தான் ஒரு level 2ல் இருக்குது, ஒரு எல்லாம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கீங்க. பட் நீங்கள் பாடி பில்டிங்க்கு இன்னும் ரெடியாக ஒரு 6 months ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த எண்டு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஒரு 3 months முன்னாடி வந்து நீங்கள் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்க அலோடு உங்கள் பாடி. அதுக்கு முன்னாடி சில டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும்னா சில டெஸ்ட் எடுத்து தான் பண்ணணும். உங்களோட கிட்னி எப்படி இருக்குது, கிட்னி லெவல், உங்களோட ஹார்ட்டை பற்றி ஒரு டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா இட்ஸ் மோர் பெட்டர். ஓகே. ஏன்னா சில ஸ்டெராய்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒத்துக்காது. என்னென்ன ஸ்டெராய்ட்ஸ் அது நேம் சொல்ல முடியாது. ப்ளஸ் நம்ம வந்து ஸ்டெராய்ட்ஸ்ன்னு போனாலே நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. பட் நம்ம ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பாடி என்ஹான்ஸ் பண்ணணுன்றது 2 விதமாக இருக்குது. நேச்சுரலாகவும் பண்ணுறாங்க, என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணுறாங்க. ஓகே. பட் நேச்சுரல் பாடி பில்டிங்கில் வந்து மோஸ்ட்லி ரொம்ப நாள் டைம் எடுத்து ஒரு 2 years அப்படி மாதிரிலாம் டைம் எடுத்து அவங்க பொறுமையாக வந்து டயட் மூலியமாகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு ஸ்டேஜ் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த கலரி டெஃபிசிட் டயட் மாதிரி பண்ணி. பட் பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு வந்து கலரி டெஃபிசிட் இருக்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து ப்ரோட்டீன்ஸ் இன்டேக் அதிகமாக எடுத்து பாடி பில்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. கூடவே வந்து ஸ்டெராய்ட்ஸ் டேப்லெட்ஸு, தென் ஸ்டெராய்ட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இது மாதிரி பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் எடுக்கிறது வந்து ஒரு லிமிட்டெட் டைம் பீரியடில் எடுக்கணும். ஸோ லாங் டைம் எடுத்துகிட்டே போகக்கூடாது. கண்டிப்பாக வந்து நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஓகே. ஸோ அந்த ஷார்ட் டைமில் எடுத்துட்டு அந்த ஷார்ட் டைமுக்கு எடுத்த மாதிரி திரும்ப வந்து நம்ம ரெக்கவரி பண்ணிடணும் அது உடனே. ஸோ இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். சம்திங் அதுவும் வந்து என்னென்னா சில பேருக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்ததுன்னா இமீடியட்டாக அது அஃபெக்ட் ஆகிடும். அது வந்து என்னென்னா டைரெக்டாக ஹிட் ஆகாது. ஸோ வேறு ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும் கண்டிப்பாக. ஓகே. அதுமாரி ஸ்டெராய்டு எடுத்தால் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெராய்டு எடுக்கணும் அப்படின்னா ஒன்று ஒரு கை பெருசாகிடுது, ஒரு கை மட்டும் பெருசாகுது, ஒரு கால் மட்டும் பெருசாகுது, ஒரு சில இடம் மட்டும் மசில்ஸ் மட்டும் பெருசாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. அது எதனால? அந்த மாதிரி நான் எதுவும் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்ததுனால அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி பெருசாக விசிபிளாக தெரியாது. விசிபிளாக தெரியாமல் நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு அசஸ்மெண்ட் பண்ணும்போது சில பேருக்கு ஒரு கை சின்னதாக இருக்கும், ஒரு கை பெருசாக இருக்கும். அது ரீசன் என்னென்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு சைடு சின்னது, ஒரு சைடு பெருசாக தான் இருக்கும், கண்ணுலேருந்து கை எல்லாமே. பட் அது அந்தளவுக்கு விசிபிளாக தெரியாது. பட் மசில் ட்ரைனிங் பண்ணும்போது என்னென்னா மசில்ஸ்லாம் டெவலப் ஆகுது இல்லையா, அது டெவலப் ஆகும்போது என்னென்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் கிளியராக தெரியும். அது ட்ராபேக் என்னன்னு ப்ராப்ளம்னாலாம் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே அவங்க வந்து ப்ராப்பரான போஸ்டரில் பண்ணணும்.
ஓகே ஓகே. ஸோ என்னன்னா மிஷின்ஸில் பண்ணும்போது என்னன்னா மிஷின்ஸோட அலைன்மெண்ட் சம்டைம்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள் சரியா இருக்காது. மோஸ்ட்லி நம்ம வந்து மேனுவலில் பண்ணும்போது இட்ஸ் மோர் பெட்டர் இனிஷியல் ஸ்டேஜில். கரெக்ட். ஸோ ஆனால் நம்ம இப்போ இருக்கிறவங்களாம் என்னன்னா மேனுவலாக எடுத்து செட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் பால் மாறிட்டு டேரெக்டாக மிஷின்ஸ் எங்கே இருக்கும் மிஷின்ஸில் போயிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹைட்ராலிக் மிஷின்ஸில் போகிறாங்க. ஸோ அப்படி மிஷின்ஸில் பண்ணும்போது என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆனாலே ஒன் சைடு ஓவர்லோடு போயிடும், ஒன் சைடு வெயிட் கம்மியாகிடும். நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா எந்த சைடு லோடு போதோ அதுலேயே இன்னும் அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணி லோடு போகாத இடம் வந்து வீக்காகவே இருக்கும். ஓகே. அது மசில்ஸ் பெருசாகும் போது என்ன ஆகும்னா அந்த வீக்கான மசில் வந்து சின்னதாகவே காட்டும். ஓகே. சில பேர் செஸ்ட் ஒரு சைடு சின்னதாக இருக்கும், ஒரு சைடு பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இனிஷியல் ஸ்டேஜில் தப்பு பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். வே ப்ரோட்டீன் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை எடுக்கிறது எந்த அளவுக்கு நல்லது, இதுல ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? வே ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாதுங்க. அது என்னன்னா அது ஒரு மித்து மாதிரி சொல்லிட்டாங்க. பட் வே ப்ரோட்டீன் வந்து மஸ்ட். என்னன்னா நம்ம எடுக்கிற எந்த ஃபுட்லையுமே இமீடியட்டா வந்து நம்மளுக்கு சோர்ஸ் வந்து அந்த ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு இமீடியட்டா நம்ம உடம்புல வந்து அக்குமுலேட் ஆகாது. எல்லாத்துக்குமே ஒரு டைம் பீரியட் இருக்கு. ஸோ சிக்கன் எடுத்தாலுமே ஒரு 2 hours ஆகும். ஸோ எக் எடுத்தாலும் ஒரு 1.5 hours ஆகும். ஸோ அது மாதிரி எல்லாத்துக்குமே டைம் இருக்கு. இப்போ நம்ம மசில் பில்ட் பண்ணுறோன்னா நம்ம இமீடியட்டாக நம்ம உடம்புல வந்து மசில் ரெக்கவரிக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணும். ஸோ அது என்னென்னா ப்ரோட்டீன் வந்து பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால அது ஈஸியாக வந்து லிக்விடாக நம்ம தண்ணியில் ஷேக் பண்ணி குடிக்கும் போது ஒரு ஹார்ட்லி 15 to 20 minutes வந்து நம்ம அது வந்து நம்மளோட பிளட்ல மிக்ஸ் ஆகிடும். அதுதான் இருக்குதுலேயே ஷார்ட் டைமில் நம்மளுக்கு வந்து அக்குமுலேட் பண்ணும் பாடியில். ஸோ அதனால வந்து தான் ப்ரோட்டீன் வந்து எடுக்கிறாங்க. அது எடுத்தால் தான் உடம்பு ஏறும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு விஷயம் தானே இருக்கீங்க. இப்போ எப்படி சொல்கிறது, ஜிம்முக்கு போய் அவன் ஒர்க் அவுட் பண்ணுறானோ இல்லையோ வே ப்ரோட்டீனை மூலம் வாங்கி வச்சிடணும்டான்னு வாங்கி வச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் அந்த கேள்வி. அது எடுத்தால் தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ தானே இதெல்லாம் வந்தது. முன்னாடி பண்ணவங்கலாம் இன்னமும் நல்லா தானே இருக்காங்க. பட் முன்னெல்லாம் முளைக்கட்டின பயிர் தான் தின்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ், கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இப்போ இருக்கிறவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு ஜிம் சேர்ந்து ஒரே மாசத்துல பாடி பில்டிங் பண்ணிடணும், இல்லை ஒரே மாசத்துல பாடி பில்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஜிம்முக்கே வராங்க. ஜிம்மு வந்து 2 நாள்ல மசில் டைட் ஆயிட்டாலே உடம்பு ஏறிட்ட மாதிரி ஃபீல் பண்றாங்க. அது திரும்ப அது ஒரு வாரம் விட்டா திரும்ப அந்த மசில் லூஸ் ஆயிடும்ன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ இதுதான் ப்ராப்ளம். எல்லாமே இமீடியட்டா ரிசல்ட் வேணும். அதான் அந்த இமீடியட் ரிசல்ட்டுக்காக பண்ணக்கூடிய விஷயம். அந்த இமீடியட் ரிசல்ட் வேணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டெராய்டே போறாங்க. அடிக்கடி எல்லாருமே போய் அப்ரோச் பண்ணுவாங்க மாஸ்டர் கிட்ட. அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், இல்லை எனக்கு இது மாதிரி வேணும். அவங்களோட ஃபோர்ஸ்னால என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஆப்ஷன் இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் போயிடுறது. புரியுது. அதேமாரி ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிட்டு உடனே நான் ஒரு ஃபிட்னஸ் கோச் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இன்ஸ்டால இன்ஃப்ளூயன்ஸ். அது வந்து இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையே ஆக்சுவலாக. ஸோ நம்ம மக்களும் என்னன்னா இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 சார்ஜ் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன் ஒரு பர்சனல் ட்ரைனிங் ஃபார் எக்ஸாம்பிள். அதே வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு பார்ட் டைமாக சும்மா பண்ணணும், ஆல்ரெடி அவன் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம் பார்ட் டைமான்னு சொல்லும்போது ஒரு ட்ரைனிங்க்கு 2,500 வாங்குறான்னு வச்சு. இப்போ நான் வந்து உங்ககிட்ட 15,000 சொல்கிறேன். ஸோ இன்னொருத்தர் வந்து 2,500 சொல்கிறார். நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? எடுத்தோடனே 2,500 தான் சூஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒன்று உங்களுக்கு பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கலாம், ஆள் கொஞ்சம் பல்காக ஒரு ஜிம் பாடி மாதிரி. ஸோ அது ஒன்று தான் உங்களால் ஒத்துக்க முடியும். பட் அவர்கிட்ட பேசினா தான் தெரியும் அவருக்கு எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, ஸோ காஸ்ட்லியாக இருக்க பொருள் வந்து உங்களுக்கு வந்து சீப்பாக கிடைக்கும், ஐ மீன் குவாலிட்டியாக இருக்காது, குவாலிட்டியாக இருக்க பொருள் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்காது சம்திங். ஸோ இது வந்து ட்ரூ ஆக்சுவலாக. ஸோ ஆனால் நம்ம மக்கள் என்னென்னா மணிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த வேல்யூ வந்து கம்மி பண்ணிடுறாங்க. ஸோ குவாலிட்டியை வந்து கம்மி பண்ணிடுறாங்க. அதுமாரி இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா ஃபாஸ்டிங் இருக்குது எந்த அளவுக்கு நல்லது ஒரு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை ஜென்ரலாகவே ஃபாஸ்டிங் வந்து நல்லது. அது ரெகுலராக இல்லை, வீக்லி ஒன்ஸ் நம்ம டீடாக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. டீடாக்ஸ்னா ஒன்றுமே சாப்பிடாம இருக்கிறது இல்லை, வெறும் தண்ணி குடிக்கிறதும் இல்லை. ஸோ டீடாக்ஸ் வாட்டர் சொல்லுவாங்க. 1 டேக்கு முன்னாடியே ஓவர் நைட்டில் வந்து நம்ம ஒரு குக்கும்பர், ஒரு லெமன், கொஞ்சம் மின்ட்டு, கொஞ்சம் ஜிஞ்சர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 liters வந்து சோக் பண்ணிவிட்டு ஃப்ரீஸில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுநாள் காலையிலேருந்து எப்போ நம்ம வேக்கப் பண்ணுறோமோ அப்போதுலேருந்து நைட் வரைக்கும் அந்த 3 liters மட்டுமே குடிச்சிட்டு இருந்தோம்னா பாடி நல்ல டீடாக்ஸ் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு பாடி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஓகே. அந்த டீடாக்ஸ் வாட்டர் டெய்லியுமே குடிக்கிறாங்களா, அது ஓகேவா? நார்மலாக தண்ணிக்கு பதிலாக அதை குடிச்சிக்கலாம். ஓகே. பட் அதை மட்டுமே குடிச்சிட்டு கூடாது டெய்லி. வீக்லி ஒன்ஸ் இஸ் ஓகே. வீக்லி ஒன்ஸ் ஓகே. ஏன்னா இதுவுமே நான் ஏன் கேட்குறேன்னா, இதுவுமே இந்த ரீசெண்டாக ட்ரெண்டான ஒரு விஷயம் தான். டீடாக்ஸ் வாட்டர்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒரு ஃபார்மேட் போயிட்டாங்க. ஒருத்தவங்க குக்கும்பர், ஒருத்தவங்க வந்து கிரேப் ஃப்ரூட், அப்படி நிறைய ஒருத்தவங்க ஒரு விஷயங்கள் போட்டு. இனிஷியலாக வந்து குக்கும்பர், லெமன் இதுதான் டீடாக்ஸ் வாட்டராக வந்தது. அதுக்கப்புறம் நிறைய இந்த இன்ஸ்டால எல்லாம் போட இதை போட்டுக்கலாம் அதை போட்டுக்கலான்ட்டு எல்லாத்தையுமே டீடாக்ஸ் வாட்டராக ஆக்கிட்டாங்க. ஆமாம். ஸோ அதனால தான் கேட்டேன். ஏன்னா இதை கம்பல்சரி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இதை குடிச்சா நம்ம ஒரு லக்ஸரியாக இருக்கும், நம்ம கொஞ்சம் பாஷாக இருக்கும், நம்ம பாலில் மேம்படுத்துது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் அது கிடையாது. நார்மலா நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஃபுல் டே நீங்க டீடாக்ஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஜென்ரல் பீப்புளும் பண்ணலாம், ஏதாவது ஃபிட்னஸ்ல இருக்கவங்களும் பண்ணலாம்.